கோழிங்க, ஆடு, மாடு, புறா, குதிரைங்க இது மாதிரி மாடுங்க எல்லாம் திங்கிறதுக்கான தீவன முறையில நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப கலந்து கொடுக்கறதும் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஆளைக்கு இவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்ட அளவு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நம்ம கன்டினியூஸா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்மள்ட்ட ஓன் ஃபேக்டரி இருக்கு, அது இல்லாம நம்மள்ட்ட ஓன் தோட்டம் இருக்கு. நம்மளே அதை ஓனா பிரிச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கொண்டு வரதுனால நம்ம லோ பிரைஸ்ல கொடுக்க முடியுது. அதுல வந்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னா B1, B2, நியாசின்ங்கிற 3 விட்டமின் தான் நல்ல ஒரு பெஸ்டா இருக்கு. நல்ல ஒரு மொறுமொறுப்புன்னு இருக்கும். அதை நம்ம அடிக்கடி நம்ம வெயில காய வைக்கும் போது இன்னும் நல்லா தான் இருக்குமே தவிர வீணா போகாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம 10 kg இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 kg இருந்து டன் கணக்கா இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். முதல்ல உங்களுடைய பெயர், உங்களோட இடம் எங்க அமைஞ்சிருக்கு, இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் பிரபாகரன். நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிளாக்குறிச்சிங்கிற வில்லேஜ்ல இருக்கோம். நம்ம இங்க வந்து PK ஃபார்ம்ங்கிற ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கோழிங்களுக்கு தேவையான தீவன முறையான முந்திரி பயிர் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இப்ப. அதாவது இந்த PK ஃபார்ம்ஸ் அப்படிங்கும் போது இதுல என்னென்னலாம் நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம ஃபார்ம்ஸ்ல என்ன அவைலபிளா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். நம்மள்ட்ட பியூர் வெத்துக்கால் சேவலுங்க, கோழிங்க, அதோட சிக்ஸுங்க, நல்ல லைனேஜ்ல நல்ல ஒரு குட் கண்டிஷன்ல உள்ள கோழிங்களா நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம அடுத்து ஒரு தனியா ஒரு வீடியோலயே பேசிடுவோம். அது போக வேற என்னென்ன இருக்குது நம்ம ஃபார்ம்ஸ்? அது போக மட்டும் நம்மகிட்ட ஆடுங்க இருக்கு, மாடுங்களும் இருக்கு. நம்ம ஆட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம கோழி தீவனமா அந்த கொடுத்துக்கிட்டு இருக்கிறத. அது இல்லாம மாடுங்களுக்கும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பிரதர், இப்போ கோழி, ஆடு, மாடு, குதிரை இப்படி பலதரப்பட்ட கால்நடைகளுக்கு தேவையான ஒரு உணவு வந்து உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ஆமா சார். அது வந்து முந்திரி அப்படிங்கறது சொல்லிட்டீங்க. அதை பத்தி இன்டெப்தா சொல்லுங்க. இது என்னது, எதற்காக வந்து நம்ம இதை கொடுக்கணும், இது என்ன முறையில நீங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன் எங்களுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முந்திரி பயிரே கிடையாது. இது வந்து லாஸ்ட் குவாலிட்டி இருக்கிறதுலயே அந்த பயிர்கள் நம்ம சாப்பிட்றது எல்லாம் போக கடைசி குவாலிட்டி பயிர்கள் தான் இது. மிஷின் மூலமா நம்ம கட் பண்ணி கோழிங்க, ஆடு, மாடு, புறா, குதிரைங்க இது மாதிரி மாடுங்க எல்லாம் திங்கிறதுக்கான தீவன முறையில நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம சாப்பிடும் போது சுத்தமா நம்ம சாப்பிடுங்கிற ஒரு இதுவே கொடுக்காது. இது கசப்பு தன்மை கொடுக்கும். இதுவே நம்ம மற்ற விலங்குகளுக்கு கொடுக்கும் போது நல்ல ஒரு வெயிட் கெயினா இருக்கும், நல்ல ஒரு கொழுப்பு சத்து அதிகமான ஒரு இதா இருக்கும். நம்ம கோழிங்களா இருக்கட்டும், ஆடுங்களா இருக்கட்டும், மாடுங்களா இருக்கட்டும், குதிரைங்களா இருக்கட்டும், நம்ம கன்டினியூஸா கொடுக்கும் போது நல்ல ஒரு வெயிட் கெயினா இருக்கும். கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமா கொடுக்கும். இதுங்க நம்ம வந்து வெயிட் கெயினுக்காக நம்ம ஒரு மீட்டுக்காக பர்பஸுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா 1 monthல பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். அதாவது மீட்டுக்காக, கறி தேவைக்காக கோழி வளர்த்துறோம், இல்ல ஆடு வளர்த்துறோம். ஆடுகள் கட்டாயமா கறி தேவைக்காக தான் பண்றோம், கோழிகளும் வந்து கறி தேவைக்காக பண்றோம். அப்படிங்கும் போது இது சீக்கிரத்துல வந்து நல்ல உடல் எடையை கொடுக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா அது ஒரு லாபகரமானதா இருக்கும். கொடுக்கும். அதாவது மெயின் தீவனமா இதை கொடுக்க கூடாது, தீவனத்தோட இதை கலந்து கொடுக்கலாம் அப்படிங்களா? கண்டிப்பா கலந்து கொடுக்கறதும் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஆளைக்கு இவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்ட அளவு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நம்ம கன்டினியூஸா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, நம்ம எவ்வளவு தேவை கொடுத்தா நமக்கு அதுக்கு பெட்டரா இருக்கும், நம்ம இது பண்ணி கொடுத்தா கண்டிப்பா அது பெஸ்டா தான் இருக்கும். இப்போ இந்த முந்திரி பயிரானது உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இது வந்து நம்மள்ட்ட ஓன் ஃபேக்டரி இருக்கு. அது இல்லாம நம்மள்ட்ட ஓன் தோட்டம் இருக்கு. நம்மளே அதை ஓனா பிரிச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கொண்டு வரதுனால நம்ம லோ பிரைஸ்ல கொடுக்க முடியுது. அதாவது நம்மளோட தோட்டத்திலேயே முந்திரி பயிர் இட்டிருக்கோம், முந்திரி மரத்துல இருந்து நமக்கு பழம் கிடைக்குது, அதுல இருந்து அந்த கொட்டைகளை எடுத்து நம்ம வந்து ப்ராசஸிங் பண்றோம். ஆமா, இல்லைங்களா? நம்ம ஏகப்பட்ட வெரைட்டியா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, இது மாதிரி போக லாஸ்ட் குவாலிட்டியா நம்ம இது மீற வரத நம்ம இது மாதிரி தீவன முறையில நமக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டு காலமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? எங்கெல்லாம் நம்ம இந்த தீவன முறையை அமல்படுத்தி இருக்கோம், எங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? லாஸ்ட் 6 months நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா, ஆல் ஓவர் இந்தியா, MSS டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எதுலையா எல்லாத்துலயும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முந்திரி பழமானது நம்ம கிட்டே கிடைக்குது. அதுல இருந்து வந்து முந்திரி கொட்டைகள் எடுத்து அதை வந்து கிரேடு பிரிச்சு ப்ராசஸிங் பண்ணி நம்ம வந்து ஃபீடா கன்வெர்ட் பண்றோம். ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முந்திரி பருப்புகளை, உடைச்ச முந்திரியை வந்து கோழிகளுக்கும், ஆடுகளுக்கும், மாடுகளுக்கும் கொடுக்கறதுனால என்ன நன்மை கிடைக்கும், என்ன விதமான சத்துக்கள் அதுல இருக்கு? நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கும் சார். ப்ராப்பரா கொடுக்கும் போது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழிங்க, குதிரைங்க எல்லாமே இருக்கட்டும், நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கும். குட் ஃபேட் அதிகமா இருக்கும். கூட புரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. புரோட்டீனும் குட் ஃபேட்டும் இருக்கறனால சீக்கிரம் வெயிட் கெய்னிங் கிடைக்கும். கண்டிப்பா இது இருக்கும்போது நமக்கு அது பெஸ்டா தான் இருக்கும். அதுவே நம்ம லோ குவாலிட்டி கிடைக்குது, நம்ம இது பண்ணும்போது வேஸ்டேஜ் அதிகமாகும். இதுல வேஸ்டேஜ் நமக்கு இல்லாம இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. உடைச்ச முந்திரி அப்படிங்கறதுனால உங்களுக்கு வேஸ்டேஜும் கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா சுத்தமா கிடையாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி நீங்க பாத்து
பார்த்திருப்பீங்க எல்லாமே நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கு, எதுவுமே வேஸ்டேஜ் ஆக கிடையாது, எதுவுமே கழிக்கிறது இல்ல, தீவனத்தை வந்து கழிக்கிறது இல்ல, எல்லாமே வந்து ஃபீட்ல எடுத்துக்குது. சாப்பிட்டுட்டு தான் முடிச்சிடும். ஓகே. புரோட்டீனும் ஃபேட்டும் இதுல அதிகமா இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதுல சில மினரல்ஸும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த மினரல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், ஜிங்க், இது எல்லாமே இதுல கண்டினியூஸா நமக்கு நல்ல பெஸ்டா கிடைக்குங்கிறனால கோழியா இருக்கட்டும் ஆடு மாடுங்க எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட், வெயிட் கெயினா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல ஒரு செரிமானமா தான் இருக்குமே தவிர இல்ல எந்த ஒரு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு தப்பான இது இருக்காது. ஓகே. உண்மையாலுமே வந்து ஒரு முந்திரி பருப்புல என்னென்ன இருக்கு மினரல்ஸ் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஏன்னா இது சயின்டிபிக்கலா ப்ரூவன் பண்ணிக்கிறாங்க. மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, குறைவான அளவுல ஜிங்கும் கலந்துருக்கு அப்படிங்கறத வந்து ப்ரூவனா வந்து சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா. சோ அந்த மினரல்ஸ் எல்லாமே இதுல இருக்கறனால ஆரோக்கியமா இருக்கும், வெயிட் கெயின் பெஸ்டா இருக்கும், குவாலிட்டியும் பெஸ்டா இருக்கும், எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் வராது. நம்ம அது உடம்பு சரியில்லாம போகுமோ, செரிமான பிரச்சனை வருமோ, ஏதாவது வருமோன்னு யோசிக்கிறது இதுவே கிடையாது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் இதுல இருந்து நல்ல குவாலிட்டியா தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இதுல இருந்து வேஸ்டேஜும் வராது, உடலுக்கு எந்த ஒரு கேடும் தராது, கோழிங்களா இருக்கட்டும் மாடுங்களா இருக்கட்டும் விலங்குகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பெஸ்டா தான் இருக்கும். ஓகே. மினரல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதுல சில விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா. இதுல வந்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னா B1, B2, நியாசின்ங்கிற 3 விட்டமின் தான் நல்ல ஒரு பெஸ்டா இருக்கு. ஓகே. இது நம்ம கொடுக்கும் போது கோழிங்களுக்கான கட் ஹெல்த், அதாவது வந்து அதோட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, எந்த பிரச்சனையும் வராது, செரிமான பிரச்சனையும் நல்லாவே இருக்குது, சுத்தமா இருக்கும். ஓகே. எந்த ஒரு ப்ராப்ளம் வருமோ நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்லை. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்ப ஆடுகளுக்கும் கொடுக்குறோம், மாடுகளுக்கும் கொடுக்குறோம், குதிரைகளுக்கு கொடுக்குறோம், கோழிக்கு கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம புறாக்களுக்கும் கொடுக்குறோம். ஆமா. இப்போ கோழிக்கும் ஆடுகளுக்கும் கொடுக்கும்போது அதுகளுக்கு வந்து இந்த செரிமான கோளாறுன்னு ஏதாவது பிரச்சனை வருமா? இறைப்பையில போய் ஏதாவது வந்து இது தங்கிக்கிறதுக்கான டாக்ஸின் ஆகிறதுக்கான ஏதாவது இது இருக்கா? இல்ல, வழிகள் இருக்காது. ஏன்னா இது நம்ம வந்து ஹை பிரஷர்ல வந்து இது பண்றோம், ஹீட் பண்ணும் போது பயிருங்க மொறுமொறுப்பு தன்மையை கொடுத்துரும். அதாவது வறுத்துறோம் முந்திரியை வந்து வறுத்ததுக்கு அப்புறம் தான் அதை அரைக்கிறீங்க. ஆமா. இதுல வந்து அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா நீங்க வந்து பால் தன்மையோ இது வந்து எண்ணெய் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயிருங்க நல்லா இருக்காதுன்னு எதிர்பார்க்கறதில்ல, பயப்பட தேவையில்லை. நல்ல ஒரு மொறுமொறுப்புன்னு இருக்கும். அதை நம்ம அடிக்கடி நம்ம வெயில காய வைக்கும் போது இன்னும் நல்லா தான் இருக்குமே தவிர வீணா போகவே. ஓ, இது வந்து பாதுகாக்கணும்னா வெயில காய வச்சுக்கணுமா? வீக்லி ஒன்ஸ் வெயில காய வச்சா மட்டும் போதும். ஓகே. ஸ்டாக் பண்ணிக்கலாம், எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் காய வச்சா மட்டும் போதும். ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு கொடுக்குறீங்க, உடல் எடை அதிகரிக்குது. ஆடுகளுக்கு கொடுக்குறீங்க, அதுவும் உடல் எடை அதிகரிக்குது. இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்கும் இல்லையா? எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து, எவ்வளவு கோழிகளுக்கு கொடுக்கலாம், ஆடுகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு கோழிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அதை சொல்லுங்க. ஆடா இருந்தா ஒரு 200 கிராம் ஒரு நாளைக்கு, ஒரு 200 கிராம் ஆட்டுக்கு. அதே நீங்க தனித்தனியா வச்சாலும் பிரச்சனை இல்ல, ஒரே டைம்ல வச்சாலும் பிரச்சனை. ஒரு கையளவுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? 200 கிராம்ங்கிறது. ஆமா. ஓகே. இதே கோழிகளா இருக்கும்போது ஒரு 100 கிராம் கொடுக்கும்போது அது நம்ம நல்லாவே ஃபுல் ஹெல்த்தா இருக்கும்போது எடுத்துருங்க. இதே மாடா இருக்கும்போது ஒரு 1/2 kg கம்மியா 400 கிராம் இது மாதிரி கொடுக்கலாம். குதிரைங்களுக்கும் அதே மாதிரி இதுல கொடுத்துக்கலாம். புறாங்களுக்கு நார்மலா நம்ம கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம். அதுக்கு இறை தூவுற மாதிரி நம்ம தூவி விட்டுறலாம் இல்லைங்களா? இப்போ புறாக்களுக்கு அப்படிங்கும் போது இது கொஞ்சம் பெருவிட்டா இருக்கு. புறாக்கள் சாப்பிட்டுருமா, ஜீரணமாகுமா, இல்ல சின்னதா உடைக்கணுமா? இல்ல, இது வேர்க்கடலையை விட சின்ன சைஸா தான் இருக்குமே தவிர பெரிய சைஸா இருக்காது. ஓகே. வேர்க்கடலையை புறாங்க ஈஸியா சாப்பிடுற மாதிரி தான் இதையும் சாப்பிடும். கண்டிப்பா. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இப்ப மாடுகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, அது மாதிரியான இந்த தோரம் போட்டு அந்த மாதிரி மாவு ஐட்டங்கள் நிறைய கொடுப்போம். அது மாதிரி இதையும் மாவை அரைச்சு ஃபீட்ல மிக்ஸ் பண்ணிடலாமா, இல்ல இப்படியே தான் கொடுக்கணுமா? இல்ல, இப்படியே கொடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் இது சிரமமா இருக்கும். ஓகே. இதே நம்ம மாவை அரைச்சி மத்த இதை கூட நம்ம கலந்து கொடுக்கும் போது நல்ல ஒரு இதா தான் இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ இதை தனியா கொடுக்கறத விட இதை நம்ம அரைச்சு பவுடர் ஆக்கிக்கலாம். மாடுகளுக்கு மட்டும் அப்படி கொடுத்துக்கலாம். ஆட்டுக்கும் கோழிக்கும் பிரச்சனை இல்ல, நார்மலாவே கொடுத்துக்கலாம். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது, ஒரு பேக்கோட விலை என்ன, ஒரு பேக்குங்கிறது என்ன சைஸ்ல நமக்கு வருது, அதை பத்தின டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம 10 kgல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. 10 kgல இருந்து டன் கணக்கா இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. MSS, ரதிமினா, இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எதெல்லாம் நம்மகிட்ட பெஸ்டா இருக்கோ அதுல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க. மினிமம் 1 or 2 daysக்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. எந்த ஏரியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு, அது இல்லாம அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஆந்திரா, இது மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம ரெகுலர் பார்சல் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகே. நம்பி வாங்குங்க. ஓகே. கண்டிப்பா நாங்க பெஸ்டா தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே.
ஒரு லேட்டுங்கிறதே இருக்காது. ஒன் டேக்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துறதுனால அதுதான் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்கள் இருக்கும்? வெயிட்டிங் பீரியடே இருக்காது. வெயிட்டிங் பீரியடே கிடையாது. ஈவினிங் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்குள்ள நாங்க கொரியர் வைக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலையில மார்னிங் ஒரு 10 to 11 வச்சு விட்டுருவோம். ஸோ 2 நாட்களுக்குள்ள ஆர்டர் கொடுத்த ஒரு 2 நாளுக்குள்ள எங்களுக்கு கையில கிடைச்சிரும் இல்லைங்களா? கிடைச்சிரும், நாங்க போட்டு விட்டுருவோம். கிலோ என்ன விலைக்கு நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க? கிலோ 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இதை விட கம்மி குவாலிட்டியில எங்கேயுமே கிடைக்காது, கம்மி ரேட் வைஸும் கிடைக்காது. ஓகே. கிலோ 100 ரூபாங்கிறது பெஸ்டான ஒரு இது. கிலோ 100 ரூபா 10 கிலோ பேக்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு வேணா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டதாலும் புக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியா ஒரே ஒரு கேள்விதாங்க. இப்போ கறிக்காக வளர்த்தக்கூடிய கோழிகள் ஆடுகளுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணுமா, இல்ல இது போக வேற இந்த ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக விளையாட்டுகளுக்காக உருவாக்குறாங்க இல்லையா, அதற்கு கொடுத்தா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதுக்காக தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோமே. ஓகே. நார்மலா இருக்கிறத விட விளையாட்டுக்காக யூஸ் பண்ற ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழிகளா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு காளைகளா இருக்கட்டும், ஓகே, ரேஸ்க்காக யூஸ் பண்ற குதிரைகளா இருக்கட்டும், இதுங்களுக்கு மத்த உணவு கொடுக்கும் போது இதையும் நமக்கு சேர்த்து கொடுக்கும் போது இருக்கிறதுலே பெஸ்டா தான் இருக்கும். ஓகே. வெயிட் கெயினா இருக்கட்டும், அதுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாவும் தான் இதை இருக்குமே தவிர உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு தீவனமா இருக்கும். கண்டிப்பா. அதாவது இது மட்டுமே தீவனமா கொடுக்காம நம்ம தீவனங்களோட இதையும் ஒன்னா கலந்து கொடுக்கலாம். எல்லா தீவனத்தோட இதையும் கலந்து கொடுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே பிரதர், ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பண்ணையை சுத்தி காமிச்சது மட்டும் இல்லாம நம்ம வந்து முந்திரி பழங்களை எப்படி வந்து உருவாக்குறோம், அதுல இருந்து கொட்டைகளை எடுத்து தனியா வறுத்து அரைச்சு அதை ஒரு தீவனமாக்கி அதை எப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன வகையான தீவனங்கள் கொடுக்குறோம், அது எந்தெந்த கால்நடைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப பிரீஃபா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் சைடு வந்து நீங்க எவ்வளவு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. ஸோ நம்ம ஆடு மாடு கோழி வளர்த்தக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் உங்ககிட்ட வந்து இந்த பொருளை வாங்கி பயனடைவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இதே விலைக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏழை விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். கண்டிப்பா. விலை நிர்ணயம் இல்ல, இன்னைக்கு இந்த ரேட்டுனா நாளைக்கு ரேட்டு கம்மியாக கூட ஆகும். ஓகே, ஓகே. இன்னும் 30 ரூபா வரைக்கும் ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீசன் டைம்ல ரேட் குறையும், ரேட் கம்மியாகுமே தவிர அதிகமாகாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். உங்களோட இந்த பணியானது மென்மேலும் வளரணும், அதே மாதிரி உங்களோட பண்ணை வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. நன்றி.